உலகம் பார்க்கறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கோ அதே அளவுக்கு மர்மமானதும் கூட. இந்த படைப்பை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தோன்ற ஒரு கேள்வி, அதே மாதிரி இதுவரைக்கும் விடை கிடைக்காத ஒரே ஒரு மர்மம், மனிதனின் பிறப்பு. அது படைப்பின் ஒரு அதிசயமா இல்ல மேல இறைவன் ஒருத்தர் இருக்கானா? இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்கிறதுக்கு மகா முனிவர்கள் பல்வேறு வழிகளில் முயற்சி செஞ்சாங்க. என்னோட இந்த வேஷத்தை பார்த்து பயந்துட்டியா? என்னால உனக்கு என்னதான் பண்ண முடியும்? ஓ, பயம் இல்ல. உன்னோட முகத்தை எனக்கு காட்டுறதுக்கு வெக்கப்பட்டு நீ விளக்கு அணைச்சிட்ட. ஹனுமானுக்கு அப்புறம் நான் தான் உன்னோட தீவிர பக்தன். யாரு? யாருக்காக உன் ஏக்கமோ, யாருக்காக உன் வருத்தமோ, யார் பாதங்களில் நீ எப்பொழுதும் கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறாயோ அவன்தான் நான், உன்னுடைய ராமன். ராமா, கடவுளே, இப்பவாவது என் மேல கருணை காட்டக்கூடாதா? ஞாபகப்படுத்திப்பார். அப்போ நீ மிருகஸ்ரீ ராஜாவுக்கு கொடுத்த சாபத்தினால இப்பவும் அவர் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. தீவிர பக்தன் உன்னோட சாபத்தை தடுக்கிறதுக்கு என்னாலையும் முடியல. அவரோட கண்ணீரின் சாபம்தான் இன்னைக்கு உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம். உண்மைதான், உண்மைதான். என் சித்தியின் ஆணவத்துல நான் மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சிட்டேன். ஆனா அதுக்கு பரிகாரமே இல்லையா? இனி எத்தனை நூற்றாண்டுகள் நான் திருஷங்குவை போல அலைஞ்சு திரியணும்? திரேதா யுகத்தில் நான் வஞ்சகத்தால் வாலியை கொன்ற காரணத்தால் துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் பலியானான். செய்த பாவங்கள் தேவதைகளையே விடாத பொழுது அதில் நீ என்ன கணக்கில் வருவாய்? சரி துறவியே, இன்றே உன் ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கட்டும். மிருகஷிரா என்னும் ஊருக்கும் இன்றே சாப விமோச்சனம் கிடைக்கட்டும், வழி கிடைக்கட்டும். ததாஸ்து. தன்யோஸ்மி, தன்யோஸ்மி ராமா, தன்யோஸ்மி. என்னாச்சு? ஒரு பிராமணனோட ஆத்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தது. அதுவும் கனவுல. ஓடிச்சோடி இது எப்படி இங்கே வந்தது? மிருகசீரா, அப்படின்னா நான் கனவுல நினைச்சது உண்மைதான். நாளைக்கு காலையில தெற்கு பகுதிக்கு போகணும். நான் ஃபோன்ல சொன்ன இடம் இதுதாம்மா. மேடம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மகாராஜா பல்வால தேவராயன் இந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு தன்னோட 1000 படைகளோட பார்க்க போன ஆளு. அதுக்கப்புறம் இந்த காட்டுல இருந்து அவர் திரும்ப வரவே இல்லை. அப்ப ராணி அம்பிகா தேவி இந்த விக்கிரகத்தை நிறுவி இதை தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னு கட்டளை இட்டாங்க. இது வரைக்கும் யாரும் இதை தாண்டி போனதில்ல. ஏன்னா இந்த காட்டுல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி ஒரு மலை இருக்கு. அதுல ஆஞ்சநேயர் சுவாமி மங்கி காட் ஒன்ன மாதிரியே ஒருத்தர் வந்திருந்தான். நாங்க சொல்றதை கேட்காம அவன் பாட்டுக்கே காட்டுக்குள்ள போயிட்டான். எங்க கண்ணு முன்னாடியே 4 குரங்குங்க அவனை கண்ணா பின்னாடி பொறாடி கொண்டு போட்டுருச்சு. Why you Indians so sentimental fools? I'll go inside. சார், நம்ம இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம் சார். ஐயோ, ஏன் பயப்படுறீங்க? அங்கிள், காட்டுல ஓனாய் உலையிடாம காய்கறி விக்கிறவங்கள கத்துவாங்க. நாங்க எப்பேற்பட்ட ஃபாரஸ்ட் எல்லாம் கடந்து வந்திருக்கோம் தெரியுமா? ஜிம்பாவே, அமேசான், அதெல்லாம் இதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கும். பெரிய மிளகா சாப்பிட்டா எதுவும் ஆகாது, சின்ன மிளகா சாப்பிட்டு பாரு. You just shut up.
Let's go, Durga. Let's Come. go. வேண்டாம் சார், வேண்டாம். Monkey God! இவ சொல்ற பேச்ச கேக்குற மாதிரியே தெரியல. Hey! எங்க போய் முடிய போதோ தெரியல. பாம்பு என்ன சார் பண்ணுது? இங்க பாருங்க. Monkey God! Please, kindly excuse me. I will never come to India again. Please, please leave me. Please leave me. It was not an ordinary snake. I saw some special power. Please come. தம்பி, தனியா போகாதீங்க. இருங்க, நாங்களும் வரோம். அங்கிள் நான் அவன மாதிரிலாம் பயப்பட மாட்டேன். காட்டுல என்ன இருக்கு நான் பார்த்தே ஆகணும். வேண்டாமா சேத்ரா. மேடம், நீங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது போய் சொல்லுங்க. ஆனா இதை தாண்டி நீங்க காட்டுக்குள்ள போகாதீங்க மேடம். சாரி அங்கிள், சாரி சார். சொன்ன என்னையா? அண்ணே, அந்த பொண்ணு தனியா போகுது. ஏய், போயிட்டு வேணாம்டா. வந்துடுறா. ஏய் சொன்ன அட கேளு. இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். விடுங்க அண்ணா, இருங்க, போயிட்டு வந்துடுறேன். மேடம் இருங்க, நானும் வரேன். மேடம், என்னது? இந்த காட்டுல தங்க காசு, அதுவும் விஜயநகர காலத்துது. அப்படியா? என்ன சத்தம் இது? மேடம், மேடம் அந்த பக்கம் போகாதீங்க மேடம். மேடம், மேடம் முன்னாடி போகாதீங்க மேடம். மேடம் நில்லுங்க மேடம். மேடம் போகாதீங்க. போகாதீங்க மேடம். மேடம், பாம்பை விட்டு மிரட்டணும், ஜந்துக்கள் மாதிரி கத்தி பயமுறுத்தணும். அப்படி இருந்து நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. யார் நீங்க? இந்த மிருகஷிரான்ற ஊருக்கு யாரும் வெளியில இருந்து வரவே கூடாது. அப்படி வந்தவங்க உயிரோட திரும்பி இங்க இருந்து போக முடியாது. Asatoma Satgamaya. Tamasoma Jyotirgamaya. Mrutyorma Amrutam. என்ன இந்த ஆயுதத்துல ரத்தத்தை பார்த்ததே இல்லையா? அப்படி இல்ல, திரும்ப நம்ம ஊருக்குள்ள நுழையறதுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? பயமுறுத்தன, பயப்படல, பணமாக்கிட்டு வந்திருக்கேன். என்னது? யாரோ வந்திருக்காங்க. அப்பா, இவருக்கு நம்ம ஊரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த ஊர் பேரு மிருகசீரா. இந்த ஊரை காப்பாத்திக்கிட்டு இருக்க ஒரு பேரு பிரகலாத். ஆமா, அது நான் தான். நீ யாரு? நாளைக்கு இருந்துட்டு போற இந்த உடலை அனந்த தீர்த்தான்னு சொல்லுவாங்க. ருஷிகேசரத்துல இருக்க ஒரு ஆசிரமத்துல தான் நான் தங்கியிருக்கேன். முந்தானேத்து ராமர் அனுகிரகத்தினால இது என் கையில கிடைச்சது. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த மோசமான சம்பவத்தினால ஒரு கோவில் இந்த ஊர்ல மூடி கிடக்கு. இப்ப கூட யாரு கையிலும் அது கிடைக்கல. நீங்க எல்லாரும் அதைத்தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அந்த கோவில் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுஸ் கம்மி. அந்த
கோவில் கிடைக்காம உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்காது. அந்த கோவில் எங்க இருக்குன்னு என் கையில இருக்கிற இந்த ஓலைச்சுவடியில தான் இருக்கு. அதை நான் தேடி தரேன். காட்டுக்கு வந்தவங்களோட ஆயுளையும் வயசையும் பார்க்காம வெட்டி சாச்ச இந்த கைகள் இன்னைக்கு ஒருத்தரை கையெடுத்து கும்பிடுது. சுவாமி, திரும்ப எங்க கோயில் எங்களுக்கு கிடைச்சிருமா? இவ்வளவு நேரம் அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இதுக்கு அப்புறமா அவர் சொல்ல போறது எல்லாமே உண்மையா தான் இருக்கும். நம்ம எல்லாரும் இதை நம்பிதான் ஆகணும். லக்ஷ்மி பூஜை நடந்துகிட்டு இருக்க நேரத்துல அபச்சாரமா நடந்ததுனால லக்ஷ்மி அடையாளம் இருக்க ஒரு பையனோட கையில இதுல எழுதி இருக்கிறது மாதிரி சடங்குகள் செஞ்சா ராமர் அனுகூலத்தினால சாப விமோச்சனம் அடைஞ்சு இந்த ஊரு நல்லபடியா இருக்கும். லக்ஷ்மி அடையாளமா? இதுக்கு முன்னாடி தேவர்கள் அரக்கர்கள் பார்க்கடலை கடைஞ்சப்போ காமதேனு கல்பத்தரு அமிர்தத்தோட மகாலட்சுமியே வெளியில வந்தா. அப்போ லக்ஷ்மி பிறக்கிற அந்த முகூர்த்தத்துல பிறக்கிற பையனுக்கு அந்த லக்ஷ்மியோட அருளும் லக்ஷ்மி அடையாளமும் இருக்கும். அப்படிப்பட்ட பையன் எங்க இருப்பான்? எப்படி இருப்பான்? யாரு ப்ரோ நீ? ரத்தம் வர மாதிரி அடிக்கிற. பயமுறுத்துற பர்சனாலிட்டி இருக்கிறவனுக்கு பயோடேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. இருந்தாலும் நீ கேட்கறதுனால சொல்றேன். அந்த தெய்வ ராஜ வம்சத்துல ஜொலிக்கிறவங்க டைனமிக்கா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பின ஒரே பிரின்ஸ், தமிழ்நாட்டோட செல்ல பிள்ளை. அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்ட. எதுக்கு அடிச்சாலும் சொல்லிட்டு அடிக்கணும்ல. எதுக்கு போட்டா இரு ப்ரோ, எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம். இதானே இந்த எடுத்துட்டு போ. ஆளை விடு. தாத்தா, பணம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பணம் பர்ஸ்ல எங்கப்பா இருக்கும்? பாக்கெட்ல தானப்பா இருக்கும். ஓஹோ, பர்ஸ்ல பொண்டாட்டி, பணம் பாக்கெட்ல. இந்த வயசுல பொண்டாட்டி முக்கியம் இல்லப்பா, காசு தான் சரி முக்கியம். சரி, இந்தாங்க. கீழே தொடச்சாச்சு, அப்புறம் மேல போய் துடைக்கணும். டேய் என்னடா, முதல்ல இதுதானடா, அதுக்கப்புறம் தானடா அது. சாப்பிடு. ஹலோ, இந்தாங்க. எங்க பேலன்ஸ்? இந்த வயசுலயும் நீ ஃபுல் பேலன்ஸ்டு, சூப்பரா இருக்கப்போ. ஏங்க, சரிம்மா, என்னால முடிஞ்ச அளவுக்கு ரீசார்ஜ் பண்றேன். ஓகே? ஆமாண்டி, அது என்னோட ஐபேடு. மா, ஐ பெய்டு ஃபார் யுவர் ஐபேட். இப்போ டிஃபன் அப்பா, சாப்பிடுமா. அங்க வச்சிருங்கப்பா. வாழ்க்கை முழுக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கமா. நிஜமாவா? எனக்கு என்ன டவுட்னா, இது வீடா இல்ல எஸ்டிடி பூத்தா, அதான் புரியல. அப்படியா? இந்த வீட்ல நெட்வொர்க் இல்லாத டவர்ஸ் நானும் என் புள்ளையும் மட்டும் தான். என்ன சொல்ற? அங்கேயே நில்லு. யார் நீ? நானா? உன் அப்பன்டா. அது ரேங்க் கார்டுலயும் இன்விடேஷன் கார்டுலயும் தான். வீட்ல நீ யாரு? என்னடாச்சு உனக்கு? இல்ல, என்னைக்காவது ஒரு பெக்க கொடுத்து, மகனே உனக்கு என்னடா பிடிக்கும்னு ஒரு முறையாவது கேட்டிருப்பனே. உனக்கு என்னப்பா பிடிக்கும், என்னப்பா வேணும், என்னப்பா பிடிக்காது, ஏதாவது ஒண்ணு சொல்லுப்பா. இந்த மாதிரி 2 டைலாக உங்க அப்பா கிட்ட சொல்லு, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீ எங்க வீட்டு காம்பவுண்ட் எல்லாம் குதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. லைஃப் ரொம்ப ஈஸி மச்சான். எதுக்கு இப்படி குழப்பிக்கிற? ஹலோ, யார் இது? கொஞ்சம் பிரிஜுவல்ட்ட கொடுங்க.
இப்போதைக்கு அவரின் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அவ்வளவு அவசரம்னா தாராளமா உங்க வீட்டுக்கு பின்னாடி போங்க. எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. வச்சிருங்கோ. ஐயா, இந்த போனு, இந்த நெட்வொர்க், இந்த டவர் எல்லாத்தையும் செக். ஹலோ செக். இப்பொழுது பெரியவரின் ஒப்பாரி கேட்கும் சமூக பாட்டு சங்கீத பாடம். டேய் மகனே, டேய் என் மகனே நில்லுடா. இந்த கோட்டு புதுசா தச்சிருக்கேன்டா. அப்பனுங்க பசங்களை காலேஜுக்கு கார்ல அனுப்புவாங்க, பைக்ல அனுப்புவாங்க, இல்லனா குறைஞ்சபட்சம் பஸ்லயாவது அனுப்புவாங்க. நீ ஆட்டோல அனுப்புறியப்பா, அதுவும் இந்த காக்கி ட்ரெஸ் கொடுத்து. மகனே, இந்த காலத்து பசங்க நீ ஷூ வாங்கி தரியா இல்லனா நான் செருப்பு போட்டு போக்கவான்னு கேக்குறானுங்கடா. அதனாலதான் எங்க அப்பாவோட ராசியான ஆட்டோவை ரெடி பண்ணி உனக்காக வச்சிருக்கேன்டா. உனக்கும் பாக்கெட் மணி கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கும் பாக்கெட் மணி கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்படி தக தக தகன்னு. இந்த ஆட்டோ உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு, என்ன மாதிரி ஸ்டாருக்கு இல்ல. இந்த ஸ்டார் பான்பராகலாம் பேன் ஆகி ரொம்ப நாள் ஆகுதுடா. ஆட்டோங்கிறது ஏழைகளின் வாகனம்டா. ஏழைகளுக்காக ஓடுற இந்த ஆட்டோ சக்கரம் அசோக சக்கரத்துக்கு ஈக்குவல்ற தம்பி. இலவச சேவையை கண்டுபிடிச்சதே முதல்ல ஆட்டோக்காரங்க தான்டா. BMW வச்சிருக்கவங்கள ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, ஆட்டோ ராஜா தான்டா. ஆட்டோ ராஜான்னு சொல்லுவாங்க. குருஜி, நம்ம ஊருக்கு யாரு புதுசா வந்தாலும் அவங்கள வெட்டி சாச்சிருவோம். இவங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சு. என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. செத்த நாயை தின்னுட்டு வந்திருக்கானுங்க. சேச்சா, குடியாரனுங்க. லக்ஷ்மி அடையாளம். ஸ்ரீராமச்சந்திரா, உங்க ஊர் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. நேரங்காலம் கூடி வரும்போது கடல்ல இருக்க முத்து கூட காலுக்கு அடியில கிடைக்குமா. அதே மாதிரி நான் காலையில சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, லக்ஷ்மி கடாசியம் இருக்க பையன், அது இவன் தான். உங்க கோயில உங்களுக்கு திரும்ப வரப்போகுது. ஐயோ, செத்து நரகத்துக்கு வந்துட்டோமா? செத்ததுக்கு அப்புறம் மனுஷன் எதுவும் எடுத்துட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்க. நாம என்னடானா பூமாலையோட இருக்கோம். ஓ, நேத்து எங்க அப்பனை அனுப்பி வச்சிருந்தேன். அப்பா எங்கப்பா இருக்க? டாடி, நீங்க பார்க்க துறவி மாதிரி இருக்கீங்க. என்ன கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு இங்க வந்திருக்கீங்க? இது நரகம் இல்லப்பா, சொர்க்கம். சொர்க்கமா? அப்ப நான் எங்க அப்பனை தேட வேண்டாம். இங்க வர தகுதி அவனுக்கு என்ன இருக்கு? ஐயோ, முள்ளமன்றி மாதிரி இருக்கான். என்னாச்சு? இங்க எல்லாம் வித்தியாசமா தெரியுது. பையன் ஏன் கத்தனா? வலிச்சா கத்த மாட்டாங்க. நான் தான்ப்பா மருந்து தடையோட சொன்னேன். சீக்கிரமா சரியாயிடும். இந்த மாலை எதுக்கு எங்களுக்கு போட்டிருக்கீங்க? ஆயுள் ரொம்ப கெட்டி, ஒண்ணு ஆகல பாத்தீங்களா? இந்த ஊரோட பேர் என்ன? ஏய், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற?
சீக்கிரமா வந்து முள்ள குத்துற. அது சரி. பாஸ், இவரோட பேர் என்ன? முள்ளு குத்துறத பார்த்தா தெரியல, முள்ள மட்ரியா தான் இருக்கும். பாய்ஸ் வீட்ல நடக்குமா இது பாதியே? சிவாஜி. பாஸ், இங்க அக்கம் பக்கத்துல காயின் பூத்து எஸ்டேட் பூத்து ஏதாவது இருக்கா? ஜுரம் அதிகமாயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை முள்ளு குத்த வேண்டி வரும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியா? என்னையா? வேண்டாம். சரி, இங்க ஏதாவது பஸ் வருமா? பஸ் எலும்பு ஏதாவது உடைஞ்சிச்சுன்னா இதே மருந்து தான் போட வேண்டியது. என்னையா அது? சுமாரியா முள்ள குத்திடுவாங்க. ஏய், இங்க பாருங்க, எங்க அப்பா என்ன விட்டுட்டு கூட இருப்பாரு, ஆனா என் ஆட்டோ விட்டுட்டு இருக்க மாட்டாரு. நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க, நான் போய் ஜீப்பை தேடிட்டு வரேன். நல்ல குரங்கு. நீயே வச்சுக்கோ. நிக்கறான் கல்லு மாதிரி. ஏய், அவனுடைய தேவை நமக்கு இருக்கா? அவனை கொல்ல வேணாம், கைகாலை உடைச்சு உட்கார வைங்க. இந்த காட்டுல நம்ம ஜீப்பை எங்க போய் தேடுறது? அழகின் சிலையை கண்டேன் நானே, பனியின் குளிரை கண்டேன் நானே, எந்தன் மனதை மறந்தேன் நானே, தேவதை முகம் கண்ட நேரம், யார்தான் இவளோ நெஞ்சை கொள்ளை கொண்டவளோ, யார்தான் இவளோ நெஞ்சை கொள்ளை கொண்டவளோ. Hey, listen babe, 1 second. Sorry, உங்க பேர் என்ன? ஏங்க ஹலோ, ஏங்க. நான் இன்னும் ஒரு 3 நாள் உங்க ஊர்ல இருக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். Any problem? I thought so. Excuse me. தினமும் குளிப்பியாடா? சி, அசிங்கம். ஏய் விபரீதம், ஒருவேளை நான் ஆக்சிடென்ட்ல செத்து இருந்தா? ஆக்சிடென்ட்ல போயிருந்தா என்ன இருக்கும்? அக்கார்டிங் டு இன்சூரன்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா. ஐயோ, என் விஸ்கி எல்லாம் வேஸ்டா போயிருக்கும். ஆசிட். You know what is this? No. இது டிஃபனுக்கு முன்னாடி, இது டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஆசிட். இது மதிய சாப்பாட்டுக்கு, இது நைட்டு சாப்பாட்டுக்கு. எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. இங்க பாரு சிவாஜி, இவ்வளவு எல்லாம் குடிச்சா உள்ள பாக்குறதுக்கு முன்னாடியே போட்டோ ஆயிடுவேன். ஓ, நீங்க ஏதோ செஞ்சுரி அடிச்சிட்டு உங்க காஞ்சி போன பேண்ட வேற மெத்திக்கெல்லாம் காட்டி போட்டோ ஆயிட்டியா? ஆமா, கிளியரா என்னோட ஜாதகத்துல எல்லாத்தையும் எழுதிருக்காங்க. என்னன்னு? நான் 70 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பேனே. ஓ, இன்னொரு 10 வருஷம் அதிகமா இருப்பா. தேங்க்யூ. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. எங்கள மாதிரி ஃப்ரெண்டை விட்டு எப்படிடா இருப்ப? இங்க பாருப்பா, நான் போய் சொல்லி அனுப்புறேன், நீ பின்னாடியே வந்துடணும். ஏய், அங்க பாரு வந்துட்டு இருக்கா. எங்க?
ஓ பிரஜ்வல், நம்ம இன்னொரு 3 நாளைக்கு இங்கே இருந்தோம். 3 நாளா? யோ, அவன் ஆட்டோக்கு யாரோ கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க போல. சிச்சுவேஷனா ஆம்பியன்ஸான்னு தெரியல சிவாஜி. சிட்டில இருக்க பொண்ணுங்கெல்லாம் பசங்க மாதிரி மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணு என் ஜாக்கெட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டு என்னை கட்டி பிடிச்ச உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பொண்ணு பேர் என்ன? அதை விட்டுதல். ஃபிகர் எப்படி? நம்ம தலைவர் தான் பாடியிருக்கார்ல, கண்ணி ரெண்டும் தாமரை, தலை முடி. இந்த பாட்டில் மாதிரில எதுவும் இல்லையா? அப்படி இல்ல மாமு, 2 நிமிஷத்துல லவ் ஆயிடுச்சு. நம்ம 2 நாளைக்கு இங்கே இருந்துட்டோம்னு வச்சுக்கோயேன். பிள்ளைங்க பெத்துக்க மாதிரி இருந்தா நானும் சப்போர்ட் பண்றேன். முடியாதா? சரி விடு. சரி வாங்கப்பா ஆண் சிங்கங்களா, பொண்ணு பாக்குற சாங்கியத்தை பாப்போம். நான் இன்னொரு வாட்டி எதமா ட்ரை பண்ணிக்கிறேன். டேய், இது காடு. மாட்டினீங்க கறி கட்ட ஆயிடுவீங்க. ஏய், அதெல்லாம் பாத்துக்கலாம் பேபி, நான் இருக்கேன். கம்மா நைஸ். வீரமான வம்சம் எங்களுது, நான் பார்க்காததா? ஏய், இந்த துணி தாண்டா. அப்படின்னா இந்த வீடா தான் இருக்கும். இந்த வீடு தான். டேய், இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் பாத்துக்கலாம் பேபி. ஹிஸ்டரி தெரியாதா உனக்கு? ஜியோகிராஃபி பார்த்து பயப்படுறியா நீ? சயின்ஸ்ல நான் பிரில்லியன்ட். 8 3s are 24. கம் ஆன் மை பாய்ஸ், கம் ஆன். நீ மட்டும் கிணத்து வரைக்கும் வரவங்களுக்குலாம் நீச்சல் தெரியாது. நீ போ. போடா திருட்டு பையன். ஹாய், என்னோட பேரு பிரஜ்வால். உங்க அழகை காப்பாத்தினதுனால கேட்கல, உங்க அழகுல மயங்கினதுனால கேட்குறேன். உங்க பேர் என்னன்னு சொல்றீங்களா? இப்போதைக்கு எனக்கு அதுவே போதும். என்ன பிரஜு, என் மனசுல தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்து இப்ப வெறும் பேர் மட்டும் போதும்னு சொல்றீங்க. என்னது? வீட்ல யாரும் இல்ல. அது அது அப்படி இல்லை. அப்படி இல்லையா? அது இல்லைன்னா அப்படி இல்லை. என்ன எப்படி? என்னையா? இத குடிடா, தைரியம் வரும். மரியாதையா உள்ளவே குத்திரும். என்ன குத்த போறீங்களா? அது இங்க பாருங்க, காமங்கிறது கடவுள் முன்னாடி வைக்கிற கற்பூரம். அது காதலுங்கிற பூஜை முடியற வரைக்கும் மூலையில இருக்கிறது தான் சரியா இருக்கும். அதனால அது. தேங்காய் உடைக்க போறியா? தேங்காயா? ஒன்னும் புரியல. பிரஜு, தெரியுமா? ஓடுங்கடா. தலைவரே, நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க சொந்த விஷயத்தை பத்தி நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க பொண்ணோட கண்கள் ரேகைப்படி அவளுக்கு ஒரு மாங்கல்ய தோஷம் இருக்கு. ஆமா, வரப்போற தசமி அன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. சரி, நான் பாக்குறேன். ஆனா முதல்ல கோயிலை கண்டுபிடிக்கணுமே. அந்த பையன் நமக்கு கிடைச்சப்போ அவன் உடம்புல போட்டிருந்த துணி எங்க இருக்கு? அதுலலாம் ரத்த கரைகள் இருக்கு சாமி. நாளைக்கு காலையில அதை எடுத்துட்டு வாங்க. அந்த கோயில் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். போதும். தம்பி, நீங்க எல்லாம் சென்னையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து சரக்கு என்ன, அப்புறம் என்னென்னமோ வித்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சாமி, இவங்க எல்லாம் உங்கள மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு பிறந்தவங்களா? நாங்க என்ன நின்றுகிட்டா இருக்கோம்? யாரு அது? யாரு? ஏய், தண்ணி குடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு? ஏன்பா? ஐயோ, ரம் குடிங்க, விஸ்டம் கிடைக்கும். பீர் குடிச்சா ஃப்ரீடம் கிடைக்கும். பீர்ல என்ன இருக்கு தெரியுமா? கிருமிகள் தான் இருக்கு, பாக்டீரியாஸ். டிவிலாம் பாக்குறது இல்ல என்ன சாமி? அத கொடுங்க, அத விடுங்கன்றல்ல. அஸ்தல பேபி, போங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் போய் எடுத்துக்கங்க. சாப்பிடுற நேரத்துல ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? சாமிக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகம்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்களே. அனிதா, இங்க வாமா. சாமி, இதுல கொஞ்சம் காய்கறி போட சொல்லுங்க ப்ளீஸ். புளிய பரிமாறுமா. என்னது புளியா? ஐயோ, புளி. புளி வந்தா எப்படி இருக்கு? கண்ணு எரியுதியா? என்னையா பண்ண? கண்ணெல்லாம் எரியுதியா? யாராவது தண்ணி கொண்டு வாங்கயா? காய்க்கு கொடிதான் தோண, இந்த வீட்டுக்கு நண்பன் தான் தோண. இப்ப கூட இப்படிதான் பேசுவியா? தெரியல, பாத்து போ.
வேற பயங்கரமா எரியுதே. சீக்கிரமா தண்ணி குடுறா. என் கண்ணு ஃபுல்லா அவதான் இருக்கா. கண்ணை இப்படியே மூடிட்டு இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அவ கண்ணு அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்குது. டேய், என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? டேய், பாத்ரூம்குள்ள வந்து அப்படி என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு தூங்கிடாதடா, கண்ணு எரியுதுடா. ஓஹோ, உனக்கு தண்ணினா ஆகாதுல்ல, அதானே. சரி விடு, நானே பாத்துக்கிறேன். ஏங்க, நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் இப்படி நினைறேனே, அதுக்கு என்ன காரணம்? நான் பிறந்ததே மழை காலத்துல தான். அதிகமா நினைறது நல்லது இல்ல. சீக்கிரம் வாங்க. சரிங்க. ஏங்க ஒரு நிமிஷம். ஆ? நான் ரொம்ப நேரமா உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேனே, நீங்க ஏன் எதுவுமே சொல்லல? நான் பேச ஆரம்பிச்சிருந்தா நீங்க பேசுறத நிறுத்திருப்பீங்கல்ல. இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டு போட்ட மருந்தையே போட்டுக்குங்க. காயம் சீக்கிரமா சரியாயிடும். தேங்க்ஸ். என்னையா அது? என்னடா எப்படியும் 2 இருக்கும். அடப்பாவி. என்ன சவுண்ட் அது? டேய் மச்சான், டேய் யாரோ அழுகுறாங்க, எந்திரா. எங்க அது கேள, எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், என்ன தனியா விட்டுட்டு போகாதடா, பயமா இருக்குடா. சரி, நீ படு. படுறா. என்னப்பா, டிஃபன் சாப்பிட்டாச்சா? இங்க வாப்பா. வாங்குறேன்ல. இதை கும்பிட்டுட்டு கொடுப்பா. நல்லது நடக்குமா? கண்டிப்பா நல்லது நடக்கும். நிறுத்துங்க. சாமிக்கு வணக்கம். ஏயா? இரு, நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி கேளு. நேத்து ராத்திரி தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சாமி. சரி சரி. காலையில இதுக்கு போனீங்களா? சிங்கம், நீங்க போயிட்டு சொம்பு அங்கேயே மறந்துட்டு வந்துட்டீங்க பாருங்க. ஓமம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்பா. கழுவாமே வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அடச்சி கருமோச்சி. நீ அமைதியாவே இருக்க மாட்டியா? குழந்தைங்க வேணா பால் குடிக்கிறத நிறுத்தலாம். இந்த 3G சிவாஜியை சரக்குல இருந்து விளக்க முடியாது. நோ சான்ஸ் அண்ட் நோ வே. சாமி, நேத்து நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு யாரு ஃபுல்லா அமைதியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபுல் பாட்டில். ஏய், அப்படியா? இதேடா முன்னாடியே சொல்ல. ஓகேடா. அப்ப நான் இனிமே சைலண்டா இருப்பேன். வெரி குட். இது என்ன? வைப்ரேட்டா இருக்கணும்ல. ஓ, ஏய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நல்லது நடக்குன்னு சொன்னாங்க. சரி சரி சரி, கண்டினியூ கண்டினியூ. ஏய், உறவுகளே, பெரியவங்க முடிவு பண்ண மாதிரி என் பொண்ணோட திருமணத்தை இதே தசமி அன்னைக்கு நடத்தணும்னு சொல்லி நான் முடிவெடுத்திருக்கேன். நம்ம சம்பிரதாயத்தின் படி ராஜ அடையாளம் இருக்கிற மோதிரத்தை அந்த பானையில போட்டிருக்கேன். எந்த ஆம்பளை சிங்கம் முதல்ல போய் அதை எடுத்துக்கிட்டு இங்க வரானோ அவனுக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுவும் இதே தசமி அன்னைக்கு என் பொண்ணுக்கும் அவனுக்கும் பிரம்மாண்டமா நான் திருமணம் பண்ணி வைக்க போறேன்னு சத்தியம் பண்றேன். ஏன் ஆலியா? ஆமா.
தலையும் நனைகிற மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் மஞ்சள் தண்ணியில். மோதிரத்தை இப்படி கூட எடுக்கலான்னு காமிச்சேன், அவ்வளோதான். தலையை எப்படி வெட்டுறதுன்னு நான் காட்டவா? ஏய் ருண்டா, எங்க சம்பிரதாயத்துல நீ மூக்க நுழைக்க கூடாது. எங்க சடங்கு சம்பிரதாயங்களை நாங்க காப்பாத்திக்கிட்டு வரோம். பாடா. எல்லாம் நல்லபடியா நடந்தா மலை மேல இருக்க அந்த சாமிக்கு விளக்கேத்தி வைக்கிறேன்னு நான் வேண்டி இருந்தேன். நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நிறைவேத்துறேன். ஏய், நீ கூட்டிட்டு போடா. வா. அன்னைக்கே அவன் கைய காலை உடைச்சிருந்தா இந்த அளவுக்கு இன்னைக்கு போயே இருக்காது. ஏய், பயப்படாதடா. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் ஏய் ஏய், பாத்து. ஏய் ஏய், பாத்துடா. பாத்து. வணக்கம்டா. சார், உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? பேருண்டா. எனக்கு எதுக்கு தேவையில்லையே. நீங்க என்னைக்காவது ரம் அடிச்சிருக்கீங்களா? ரம்மு. ஐயோ, வாயை மூடிக்கிட்டு இரு. சார், இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா? இன்சூரன்ஸ் சார். வாங்க சொல்றேன். சாரி சார். இப்போ உங்க மண்டை மேல ஒரு பாறை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சார். சார் வாங்க சார், வெயில உட்காந்து ஜில்லுன்னு பேசலாம். அனிதா, ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க ஊர்ல ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவங்க இருக்காங்க, அவருதான் குமார் அண்ணா. அவரும் அனிதாங்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதுக்கு நீங்க சரின்னு சொன்னா நானும் என்னோட பேரை குமார்னு மாத்திக்கலான் இருக்கேன். நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா? ஸோ யாரும் பார்க்கலன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். சரி, முறைக்காதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. வந்ததுல இருந்து வெறும் கேள்வியை மட்டும்தான் கேக்குறீங்க. நான் ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி கேட்கட்டுமா? வேண்டாம். இங்க பாருங்க, சின்னதா ஒரு பெரிய மனசு பண்ணுங்க. நீங்க எனக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். சரி, கேளுங்க. ஒருவேளை பானையில இருந்த மோதிரத்தை மேல இருந்து ஒரு குரங்கு எடுத்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? கீழே நின்னு கூட ஒரு குரங்கு எடுத்துட்டு வந்துச்சுல. நான் குரங்கா? ஓகே, நான் குரங்காவே இருக்கிறேன். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, பொறாண்டிக்கிட்டே இருக்கிற அந்த கரடி உங்களுக்கு வேணுமா, இல்ல செல்லமா உங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்க இந்த குரங்கு வேணுமா? நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க. நிச்சயமான பொண்ணுகிட்ட நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? ஐயா, இதுல என்ன இருக்கு? ரெண்டு குழந்தைங்களுக்கு தகப்பனா நான் பேசுறேன். இதோட 20 தடவை பாறையில இருந்து விழுந்து செத்துட்டேன்டா, சொல்லி தொலைங்கடா. உங்க மண்டையை நீங்களே பாறைக்கு கீழே வச்சா அது சூசைட். அதே பாறை உங்க தலைமையில கொண்டு வந்து போட்டா தட் இஸ் டிஃபரண்ட். ஏய், நான் என்ன என் தலையை கொண்டு போய் பாறைக்கு கீழே வைக்கணும்? அப்ப என்னன்னா, உங்க கழுத்து எந்த பக்கம் விழுந்திருக்கு, உங்க நாக்கு எந்த பக்கம் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா செட் பண்ணி நாங்களே நீங்க செத்துட்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சார். தட்ஸ் ஆல். ஏய், இங்க பாருங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நானும் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த ஊர்க்காரங்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. உங்களுக்கும் இந்த குரங்கை பத்தி முழுசா தெரியாது. வாழை தொட்டாலே மொத்த ஊரையும் பத்த வச்சிரும் இந்த குரங்கு. அந்த நவகிரகங்களோட அதிபதியே என் கிட்ட வர்ற பயந்துகிட்டு எனக்கு சாகாவரம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிருக்கும் போது இந்த அல்லக்கைங்களால என்னை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆனா ஒரு விஷயங்க, 100 பிறவியா காப்பாத்திட்டு வந்த என்னோட பிரம்மச்சாரியத்தை இங்க உங்களை கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் பறக்க விட்டுட்டேன். அப்ப நீங்க பிரம்மச்சாரியா? 2 பசங்களுக்கு அப்பாவா? என்ன பெத்தவங்க தான் எனக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி. அவங்களே நான் அந்த அளவுக்கு பாத்துக்கிறேன்னா உங்களை எப்படி பார்த்துப்பேன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. முதல்ல வந்த வேலையை பாருங்க, நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன். அண்ணா அண்ணா அண்ணா
இவன் எங்கடா போயிட்டா? அண்ணா 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 இந்த போட்டோல இருக்கிறது மினிஸ்டர் அவினாஷ் தானே? ஆமா, அண்ணன். சரி, பயப்படாதீங்க. உங்க பிரதரா என்னன்னு தெளிவா சொல்லுங்க. உங்க பிரதர் எப்படி இந்த காட்டுல இந்த நேரத்துல வரக்கூடாதுன்னு உனக்கு சொல்லலையா? ஏன் வரக்கூடாது? காட்டு மிருகங்க இருக்கும், கடிச்சு வாயில போட்டு முழுங்கிடும். மகாலட்சுமி சதிஸ்மதி விஷ்ணு பத்தி சதிஸ்மதி சந்தோ மகாலட்சுமி புருஷோச்சயா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த சக்கரம் இருக்கிற ஆயுதம் எனக்கு வேணும். நல்லா பாருங்க. ஸ்ரீசக்கர அடையாளம் இந்த ஊர் மட்டும் இல்ல, இந்த காட்டோட மூல முடுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு அடையாளம் இருக்கிற ஆயுதத்தை நாங்க பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க, இன்னைக்கு பாதிரபதத்தோட பௌர்ணமி. நிலாவோட வெளிச்சம் பூமியில படுறதுக்கு முன்னாடி இந்த ஆயுதம் என் கைக்கு கிடைக்கணும். தேடிட்டு வாங்க. ஐயா! ஏன்பா என்னாச்சு? யாரோ பெரிய சாமியா 2 மணி நேரத்துல எது தொலைஞ்சாலும் கண்டுபிடிச்சு தந்துருவாரா? காட்டுல இருந்தாரு. அவர் கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வச்சிருக்கையா. வாங்கய்யா. அவனை பார்க்க ஏதோ சாது மாதிரி இருக்கான். கண்ணில் கட்டின துணியை அவுக்காதீங்க. காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. யாரா அது? இந்த பாகுபலிய சாதுன்னு சொன்னது? இந்த தோள்கள்ல எத்தனை பலிகள் விழுந்திருக்கு தெரியுமாடா? நான் என் கண்ணை ஓபன் பண்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் காணாம போயிருங்க. டேய் தம்பி, கட்றா. நீ தான் அந்த டைலாக் அடிச்சதா? நான் இல்ல. ஏய், இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? என்னது? உனக்கு இன்னும் புள்ள குட்டி இல்லைல்ல? 6ஆம் வீட்டுல இருக்கிற சூரியன், 7வது வீட்டுல இருக்கிற நிலா சேர்ந்து உன் வீட்டுக்கு வரும்போது உனக்கு புள்ள குட்டி பிறப்பாங்க. ஆட தருதல. உன் தாய் பண்ணதுக்கு என் தாயை திட்டல. நான் ஒத்துக்க மாட்டேன். அலகல மல மல கலகலா. நான் வரல. சாமி வந்துச்சு நினைக்கிறேன். தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சு என்ன நல்லபடியா அருள் அடம் கொய்யால. டேய், உன் முகத்தை பார்த்தாலே உன்னோட மொத்த ஹிஸ்டரியும் படிச்சிருவேன்டா நானே. என்கிட்ட வந்து உன் இன்ட்ரோடக்ஷனை அதுவும் சமஸ்கிருதத்துல. ஏய், இதை யாராவது காமெடி பீஸ் கிட்ட போய் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி மாஸ்டர் பீஸ் கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன யாருன்னு நினைச்சீங்க? ஏய், சந்திர மண்டலத்துக்கு போச்சு இல்ல ராக்கெட்டு, அது வழி தவறி வேற ஏதோ வழியில போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பட்டே வந்து என்கிட்ட கேட்டாரு, ராக்கெட் வழி தவறி போய்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கு நான் சொன்னேன், பட் சார், உங்க ராக்கெட் இந்த பக்கம் அனுப்புங்க. நிலா இருக்குன்னு வழி காட்டினது வேற யாரு? நானு. நம்ம பிபி ஈஸ்வர் சாரு டேம் கட்டும் போது நதி எங்க இருக்கிறதையே மறந்துட்டாரு. விவசாயிகளுக்கு தொந்தரவாயிடக்கூடாதுன்னு நதியையும் தேடி கொடுத்து டேமையும் கட்ட வச்சு வயலுக்கு தண்ணியோட வச்ச வந்தா நானு. அது மட்டுமா, எங்க பக்கத்து வீட்டு ஷீலா உடலையே இறந்துட்டா. அந்த உடலை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு கொடுத்தவனும் நானு. உங்க ஊர் ஏதாவது தொலைச்சிருந்தா சீக்கிரமா என்கிட்ட சொல்லுங்க. தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். பக்கத்து ஊர்ல போலீஸ்கார துப்பாக்கி 2 குண்டை தொலைச்சிட்டு நிக்கிறான். அதை போய் தேடி கொடுக்கணும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பூட்டு, சாவி, நெக்லஸ், வாட்ச், பர்ஸு, மூக்குத்தி, அண்டர்வேர், பிராவ தவிர 2000 ரூபாய் கொடுத்துட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன்.
சீக்கிரம், டைம் இல்ல. எங்க ஊர்ல மாடு தொலைஞ்சு போச்சா? கோவில் தொலைஞ்சு போயிருக்கு. கோயில் தொலைஞ்சு போயிருக்கா? கோயில் எங்கேயாவது தொலைஞ்சு போகுமா? ஏதோ பைத்தியக்கார ஊருக்கு வந்துட்டேன் போல இருக்கே. நிஜமாவே எங்க ஊர்ல கோயில் தொலைஞ்சு போயிருக்கு. ஓய், உங்க ஊரு கோயில் தொலைஞ்சு போயிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு 4 ரீலு. உருவெடுத்து ஸ்ட்ரைட்டா போய் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஏதாவது பழைய செயின் இருந்தா போய் கட்டி இழுத்துக்கிட்டு வாங்க. நான் லுங்கிய கழட்டி திரும்ப கட்டி யாரும் என்ன பார்த்தது இல்லைல்ல என்னோட வீரத்தை சந்துபலி ஐயோ ஐயோ பாவம், நீ கல்யாணம் கூட ஆகல போல இருக்கு. புரிஞ்சிச்சு. ஐயோ, என்ன கொல்றதுக்கு முன்னாடி என்னோட ஒரே ஒரு கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்றிட்டு கொண்டிருக்க. வேற இருக்கு போல. உங்களோட ஒவ்வொரு அங்கங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்டா. என் ஆசையை நிறைவேற்றுக்கடா. சரி, என்னன்னு சொல்லி தொலை. ஃபாதர், ஐ அம் வெரி சாரி. உன்னோட கடைசி ஆசையை என்னால நிறைவேற்ற முடியல. நீ என்ன சொல்ல மகனே? சாவறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பொம்மைக்காவது தாலியை கட்டிட்டு சாப்பிடான்னு சொன்னா எங்க அப்பன். அவன் ஆசையால நிறைவேற்ற முடியலையே. பிஷ்லாண்ட்ல இருந்து நாகாலாந்து வரைக்கும் தேடி இருக்கேன். இதை காட்டுல வந்து தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கலையே ஃபாதர். என்ன பண்ணுவேன்? சாரி ஃபாதர், வெட்டிருக்கா. ஏய் பாரு, மாமா இங்க. தள்ளிப்படா. என்ன இவனை உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பா, இந்த காட்டுல இருக்கிற எவனை வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் தலைய பாருங்க, சட்டியை கவுத்து வச்ச மாதிரி இருக்கு. அப்படி இல்ல என்ன சொல்லாத ஐஸ்வர்யா படுகோனே. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். என் பேரு ஐஸ்வர்யா பக்கத்து கோணே இல்ல, லிங்கராஜ். லிங்கராஜா? அப்பா, ஏற்கனவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நமக்கு தேவையான ஆயுதத்தை வேற தேடணும். இவனை உயிரோட விட்டுலாமா இல்ல அத்து போடலாமா? இருங்க, பாவம் அவனே பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. இந்த ஊர்ல ராஜ அடையாளம் இருக்கிற ஒரு மோதிரம் இருக்கு, அத இவருக்கு போட்டு விட்டுருங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் மாதிரி இருக்கும். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க அனிதா, ஒரு நிமிஷம். உங்களால தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். இருங்க. மோதிரத்தை எடுத்துக்குறா. நான் போட்ட மோதிரத்தை கிளட்டுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? காயத்துக்கு மருந்து போட்டா மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கடா. மலை அளவு நம்பிக்கையும் காதலும் மனசுக்குள்ள இருக்கணும்டா. டேய் பிரஜு, நில்றா. டேய், இங்க பாருங்க, இதுதான் அந்த ஸ்ரீ சக்கர அடையாள ஆயுதம். இந்த ஆயுதமா? இதேதான். இது எப்படி வந்தது? படிக்கலாமா? லக்ஷ்மி அடையாளம் இருக்கிற ஒரு பையனை இந்த ஆயுதத்தின் மூலமா பலி கொடுத்தா ஒரு பெரிய இடி இந்த ஊர் மேல விழும். அப்போ அந்த கோயில் தன்னால வெளியே வரும். குரு ஐயா, நாளைக்கே இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து
ஒரு பண்டிகையை கொண்டாடலாம். எந்திரிங்க. அச்சு இல்லடா, பைத்தியம் பைத்தியம். Don't shout. I'm not mad. நான் ப்ரொஃபசர் ஹரிஷ், மினிஸ்டர் அவினாஷோட பிரதர். நான் சொல்றத கவனமா கேளுங்க. சார், இந்த நேரத்துல நீங்க ஏன் சார் இங்க வந்தீங்க? இருட்டு பயத்துக்கான அறிகுறி, வெளிச்சம் தைரியத்துக்கான அறிகுறி. நாளைக்கு வரப்போற வெளிச்சம் உங்களுக்கு நிரந்தரமான இருட்டை கொடுத்துரும். எனக்கு புரியல சார். இந்த ஊரு, இங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே புரியாது. அரசாங்க வேலை விஷயமா வந்தவன் இந்த ஊர் மக்கள் கையில மாட்டிக்கிட்ட இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன். இந்த ஊர் தலைவன் ஒரு மிருகம். தலைய கேக்குறான், அந்த பையனோட தலையை கேட்டுக்கிட்டு இருக்கான். போயிருங்க, ஓடி போயிருங்க, சீக்கிரமா போயிருங்க. ஏய் மச்சான், என்னடா ஆச்சு? என்னால முடியலடா. ஒரு நிமிஷம், ஒரு மாத்திரை கொடுக்குறேன், இதை போட்டுக்க. யூ வில் ஃபீல் பெட்டர். போட்டுக்கோ. வா 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 வா, ரன் ஃபாஸ்ட். சீக்கிரம் வாங்கடா. நேரம் தலையாட்டுறா, தலையாட்டு. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தலையாட்ட போறியா இல்லையா? சீக்கிரம் தலையாட்ட போறியா இல்லையா? சொல்றது கேட்கல. தலையாட்டா, ஆட்ட போறியா இல்லையா? பால் எடுத்துருவாங்க, சீக்கிரம் பால் எடுத்துருவாங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். இந்த பாலை குடி, அபிஷேகம் பண்ணுங்கடா சீக்கிரம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ஐயா, என்ன விட்டுருங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்க. ஐயோ, கத்திக்கிட்டே இருக்க, அப்புறம் புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. ஐயோ, சீக்கிரம் வா. என்ன விட்டுருங்க. படுக்க வை. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க சார். தலையை முடியா. என்னடா விளையாடுறியா? கட்ட அவுத்து பாரு, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. ஒருத்தர் இப்ப இறந்துட்டாரு. மச்சான் போடாங்க. என்னடாச்சு உனக்கு? அந்த வீட்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கடா. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்னடா ஆச்சு? என்னாச்சுன்னா? நிறுத்துங்க. அது என்னன்னு பாருங்க. கொப்பளங்களா இருக்குல்ல, எந்திரி. உடம்பெல்லாம் வந்திருக்கு. குருக்களே, அம்மா போட்டிருக்கு. அம்மா போட்டிருக்கா?
பயணம் 3 நாளைக்கு பத்தியத்தில் வைங்க. அடுத்த காரியங்களை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ கடவுளே, இந்த 3 நாள் நான் அந்த நரகத்தை அனுபவிக்கணுமா? இதை விட நான் தற்கொலை பண்ணிக்கிறதே நல்லது. சாகர் அவனுக்கு எதுக்கு சேவை பண்றீங்க? இந்த சேவை ஒண்ணு உனக்கு இல்ல, உன் மேல இருக்கிறவங்களுக்கு. ஆமாண்டா. ஏய், அங்கேயே நில்லு. ஐயா சாமி, போறது அவன் இல்ல, அவன் உடம்புல இருக்கிறவங்க. எப்படி என்ன கொல்ல போறீங்க? கொல்ற வரைக்கும் என்ன வாழ விடுங்க. ஏய், வா. எனக்கு சாகிறது தவிர வேற வழி இல்லடா. டேய் அப்படிலாம் சொல்லாதடா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றேன் வா. யோ சிவாஜி, உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னு சொல்றது, சரக்கு கேட்டா முட்டா பசங்க கம்பாலே அடிக்கிறாங்கடா. அவனுக்கு முட்டைய கையில மாட்டுட்டோம், அதே கம்ப வச்சு அப்படியே நாய் நறுக்கி தூக்கி போட்டுறேன். ஊருக்கு வெளியில பயங்கர மழையா, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் கனவுல அந்த கடவுளே வந்து சொன்னது உண்மையாயிருந்தா, எனக்கு கிடைச்ச அந்த ஓலை சுவடியும் உண்மையாயிருந்தா, அந்த பையன் இந்த ஊர்ல செத்தே ஆகணும். உங்க கோயில் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். அது வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு தான் எல்லாரும் கட்டுப்பாட்டோட இருக்காங்க. ஆஹா, நாளானைக்கு மகாநவமி அற்புதமான நாள். அடுத்து நடக்க போறத நாங்க பாத்துக்கிறோம். உள்ளுக்குள்ள இருந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு 2 பாட்டில் பியரு. போய் ஊத்திட்டு வரேன் சார். நீங்க எங்கடா போறீங்க? உதவி பண்ண போனேன் சார். நீ மட்டும் போ. சரி. என்னடா அப்ப நானு? நீங்க ஓய்வெடுங்க சாமி. ஆத்து தண்ணியை குடிச்சு ரீசஸ் எல்லாம் பச்சை கலர்ல வருது. நானா வந்து இங்க தானா மாடிக்கிட்டேன். என்ன அம்மா போயிட்டாங்க? அம்மாவா? பத்திரமா பாத்துக்கோ, நான் போய் தலைவரை கூட்டிட்டு வரேன். சொல்லாதடா, என்ன கொண்டுருவாங்கடா. டேய் ஏய், 1 மினிட் ப்ளீஸ். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ரீமிக்ஸ் பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்கு. கேள்றா. வாழை தோட்டத்தின் பக்கத்து மரங்களில் வசித்து வந்தார்கள் குரங்குகள். என்னடா ஆச்சு? இவன் படுத்துட்டான், மயங்கி விழுந்துட்டான் நரி அண்ணா. என்னடா பண்ண? அப்புறம் நீங்க தலையெல்லாம் சுத்துது. சேஃப்டிக்காக வச்சிருந்தது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கே தலை சுத்துதே. நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இவங்கடா போனா? டேய் அங்க பாரு, அங்க போறான். எங்க ஓடி போயிட்டாங்க அவங்க? என்னடா அங்க இருக்கா? ஐயோ ஐயோ, ஏதோ காட்டு மிருகெல்லாம் சவுண்ட் கொடுக்குதே. எந்த மிருகம் எங்க வாயை வச்சு கடிச்சு இழுத்துட்டு போகுமா? சே, அவன் கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறான். அவங்க மாட்டாலும் பரவாயில்ல, நான் தான் பேசுறேன். வாடா போயிடலாம். அவன் அப்பாவியா இருக்கான்டா. இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம் வாங்க. ஏய் ஏய் வாடா. வாடா சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வா. என்னையா ஸ்லோவா வரா? சீக்கிரம் வரகிறல. எங்க போறீங்க? நின்னுங்க. என்ன விட்டு போகாதீங்க. நீங்க தானே வலுக்கட்டாயமா ஆயிட்டீங்க. எங்க போறீங்க? நில்லுங்க. பாருங்கப்பா. ஐயோ அப்பா. விடுங்கல.
டேய் செயின்ல மாட்டிக்கிட்டேன்டா. இது அவுத்துறா. என்னடா எனக்காக நீங்க சாவாதீங்கடா. பேசாத நீ. டேய் சொன்னா கேளு பேசுற. டேய் சும்மாடா. டேய் வேணாம்டா. டேய் ஏன் மேல சத்தியம். டேய் ப்ளீஸ் போயிடுடா. டேய் ப்ளீஸ்டா போடா. டேய் போங்கடா, அவனுக்கு வரானுங்கடா. திரும்ப வந்துடாதீங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. காலையில இருந்து எவ்வளவு சுத்தினாலும் திரும்ப திரும்ப இந்த துளசி செடிக்கிட்டே வந்து நிக்கிறோம்டா. இந்த காடுக்கு முடிவே இல்லடா. இந்த காடை விட்டு உயிரோட போவானே எனக்கு நம்பிக்கையே இல்லடா. சக்கரா யோகத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்க அபிமன்யு மாதிரி ஆகிட்டேன். இந்த சக்கர வியூகத்தில் அபிமன்யு மட்டும் இல்லை, அர்ஜுனனும் கூட தான் இருக்கான். சிட்டியில் சாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக சுற்றிக்கிட்டு இருந்தான். இங்கே உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். பயப்படாத. எங்க அப்பா சரக்கு அடிக்கும் போது எங்க அம்மா இப்படிதான் மார்க் போடுவாங்க. அவன் அப்படி போடுறான் பாரு. இதெல்லாம் உனக்கு புரியாது.
ஜாக்கிரதை. பிரஜு, மத்தவங்கள கூட்டிட்டு இவங்கள ஊருக்கு கூட்டிட்டு போற வழியை பாருங்க. சரிங்கண்ணா. ஏழ்றைக்கெல்லாம் இந்த சனிதான் காரணம்னு என்ன விடாம தோர்த்துறீங்க. உங்களோட கடவுள் எதுக்குடா என்னோட சாவ எதிர்பார்க்கிறாரு? ஹரே நாப்பி பிரம்மகனாப்பி சுரேரப்பி லலாட்டே ரிக்கித்தே ரேகா பரிமார்க்கம் நசகத்தே. இந்த தலைவிதியை மாத்துறதுக்கு அதை எழுதுன அந்த பிரம்மனாலேயே முடியாது. இது அந்த கடவுளே சொல்லியிருக்காரு. அனன்யா சிந்தயந்தோமா ஏ ஜன பரியுபாசதே தேஷாம் நித்யபியுக்தானாம் யோகக்ஷேமம் யகம் யுகம். அப்படின்னா யார் என்ன மனம் உருகி வேண்டாங்களோ அவங்களை காப்பாத்துறது என்னோட பொறுப்புன்னு உங்க கடவுள் தான் சொல்லியிருக்காரு. சாப்த சகி மரணத்துவம், அதாவது பிறந்தவன் இறந்துதான் ஆகணும். அயம் சோ பரமோ தர்மஹா. ப்ளீஸ் தமிழ்ல பேசுறா. புரிகிற பாஷையில இல்லடா. எந்த பாஷையில கண்ணீர் சிந்தினாலும் இறக்கம் காட்டுறதுக்கு நான் ஒன்னும் தர்மர் இல்லடா, யம தர்மண்டானா. என்னோட பாஷையில இப்ப பேசுறேன். குத்துங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? குத்துங்க. எல்லாருக்கும் தலைவிதிய கடவுள் நெத்தில எழுதிருப்பாரு. ஆனா எனக்கு மட்டும் கத்தில எழுதிருக்காரு. யார பார்த்தாலும் எவன் மாதிரியே எனக்கு தெரியறாங்க. அவங்க கிட்ட என்ன போய் கேட்டாலும் எனக்கு சாவதாண்டா மிச்சம். நீ சொல்றது அவங்களுக்கு இங்க இல்ல, இங்க கேட்கணும். இரு வரேன். பிரஜா பாஸ், உங்களுக்கு தேவை அவன் இங்கே தானே இருக்கான். திரும்பினா போதும் கத்தியை தூக்கிடுறது. உள்ள வைங்க சார். 3 பேர் எப்ப அந்த சுடுகாட்டுல கால் எடுத்து வச்சோமோ அப்பவே நம்மள சாவு துரத்த ஆரம்பிச்சிருச்சுடா. அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க மனுஷன் எப்பயுமே டைட்டா இருக்கணும். வாழ்க்கை எப்படி நடத்தணும்ன்ற கொஸ்டினும் இருக்காது, சாக போற டென்ஷனும் இருக்காது. எப்படி? நாளைக்கு காலையில பழி கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நீங்க பயப்பட வேண்டாம். நாளைக்கு சூரியன் உதிச்ச உடனே அந்த பையன் அஸ்தமனம் ஆயிடுவான். அழாத அனிதா, அழாத. நீ முதல்ல இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். நம்ம காட்டுக்குள்ள ஆயுள் முடிஞ்சவங்க தான் வருவாங்கன்னு. அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம காட்டு மக்கள் அவரை கொல்லாம விட மாட்டாங்க. இந்த காட்டுல இருந்து வெளியில போற வழி தெரியும்ல, நீ அவரை கூட்டிட்டு போயிட. சுயநலத்துக்காக உருவான காதல் கண்ணாடியில கட்டின அரண்மனை மாதிரி. அதை உடைக்கிறதுக்கு கல்லு தேவைப்படாது, நொந்து போனவங்களோட கண்ணீரே போதும். பிறந்ததுல இருந்து இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவ்வளவு வருஷமா அவங்க செஞ்ச தவத்துக்கு பின்னாடி பெரிய நோக்கமே இருக்கு. அதை இந்த 8 நாள் காதல் வீணாக்க கூடாதுடி. அவன் சாகிறதுக்கு முன்னாடி நானே செத்துடுறேன். யாரும் சாக போறதில்ல அனிதா. சாவுங்கிறது உங்க அப்பா எடுக்கிற முடிவுல வந்துடாது. மலையளவு காதலுக்கு முன்னாடி துரும்பளவு பயத்தை வச்சிருக்கீங்க. நீங்க என்னங்க தோழி, கூட இருக்கவங்க அழும்போது கண்ணை தொடச்சு கட்டி பிடிச்சி நெத்தியில முத்தம் கொடுத்து ஆறுதல் சொல்லணும். அது உங்க வேலைன்னு அமைதியா இருந்த. இப்பவும் உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, ரிலாக்ஸ். நான் பண்றதெல்லாம் உங்களால பண்ண முடியாது. இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க. எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா உங்க பேரையே வைக்கிறோம். என் பேரு திம்மக்கா.
காப்பாத்துங்க 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 யாரோ நீ? மிருகஷீராங்கிற ஊரை அழிக்க வந்திருக்கிற அவினாஷ நானு. எதுக்குன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னடா பண்ற? ஒண்ணு பண்றத விட்டு யாரா அவங்க? யாரா நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல வந்து அவனதான் நீ. யாருன்னு சொல்றா நீ? யாரு? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? இந்த பசங்களை ஒண்ணும் பண்ணீங்க. அவங்களை விட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஐயரே, உங்களுக்கு சம்பிரதாயப்படி திதி பண்றதுக்கு தெரியுமா? வேண்டாம், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு? இந்த காட்டுக்குள்ள வந்தவங்க யாரையும் நீங்க உயிரோட விட மாட்டீங்கல்ல? வயசுல இருந்த என் தம்பியோட ஆயிலையே முடிச்சிட்டீங்களே. அந்த வேர்ல இருந்து இந்த மரங்கள் வரைக்கும் எல்லாரையும் உயிரோட எரிக்க போறேன். உங்க கண் முன்னாடி உங்க பசங்க எரியும் போது தெரியும் உயிரோட மதிப்பு என்னது. சாவுங்கிறத கொண்டு ஆறுதலோட வாழ்ந்துட்டு கொண்ட நாங்க இங்க. இந்த எம்ம முன்னாடி அந்த எம்ம வரத்துக்கே பயப்படுவான். அவன் பயந்ததுனாலதான் என்ன அனுப்பி இருக்கான். உங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறதுக்கு. சொன்ன கேளு. வேண்டாம். ஏய் வேணாம். உள்ள நல்லா ஊத்து விடு. ஊட்டாத. ஆமா. சொன்ன கேளு. நெருப்ப பத்த வை. ஏய் ஓடா.
சீக்கிரம் வெளியே போங்க, வெளியே போங்க. கண்ணீருக்கு பேசுற சக்தி இல்ல தலைவரே. ஆனா அந்த கண்ணீருக்குள்ள நிறைய அர்த்தம் அடங்கி இருக்கும். இவனை நீங்க பலி கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, கூட்டிட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க. இவனுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. வீட்டுல என் பிள்ளை திரும்ப வந்துருவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் நீங்க வெளி உலகத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இந்த ஊரோட ரகசியம் தான் என்ன? படிச்சவங்க அவங்க கண்களை திறந்துக்கும் போது மனுஷன் மட்டும் இல்ல, நாடு முழுவதுமே அதிர தொடங்குச்சு. சுமாரா 200 வருஷங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்து மன்னர்களுக்கு மேல் போர் தொடுக்கும் போது சில மன்னர்கள் கிருகிகள் கூட சேர்ந்து இந்து கோயில்களையும் விக்கிரகங்களை அழிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்போ எங்க ஊர்ல இருந்த ராஜாக்கள் கிட்ட அந்த ஸ்ரீராமரே பூஜித்த அந்த புனித சிவலிங்கமே இருந்துச்சு. அதை கைப்பற்றுவதற்காக நவாபுகள் வந்த பொழுது அரசு குருக்கள் நாங்க இருக்கிறத நம்பி சிவலிங்கத்தை இந்த காட்டுல பிரதிஷ்டை செஞ்சாங்க. நவாபுகள் காட்டின ஆசை வார்த்தைக்கு பலியான நம்ம ஆளுங்க அவங்க வசதியாகணுன்ற பேராசையில நம்ம மகாராஜரையே அப்புறம் அவங்க படைகளையும் கோயில்லையே பலி கொண்டாங்க. அப்போ நொந்து போன ராஜகுருக்கள், எப்படி இந்த பூஜை இப்படி பாதியிலேயே நிக்குதோ உங்க ஆயுளும் அதே போல பாதியிலே நின்று போகும். புனித தலமாக மாற வேண்டிய இந்த இடத்தை சுடுகாடாகிய மாற்றிய உங்கள் திமிர் அடங்கும் வரை இந்த கோவில் யாரிடமும் சிக்காது. பூகம்பம் ஏற்பட்டு இந்த இடமே மூடி போகட்டும் என்று சாபமிட்டு விட்டார்கள். இது வரைக்கும் அது பழிச்சுக்கிட்டே இருக்குப்பா. எங்களால ஒன்னும் பண்ண முடியல. நடந்த கதை இதுதான். அவர் விட்ட சாபத்தினால இந்த ஊர் மக்கள் நாங்க எல்லாம் அல்பாயுசுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவனை எதுக்காக பலி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மகாலட்சுமி பிறந்த திவ்ய முகூர்த்தத்துல யாரு பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு லக்ஷ்மி அருள் இருக்கும். அப்படி லக்ஷ்மி அருள் இருக்கிற பையனை பலி கொடுத்தா எங்களுக்கு எங்க கோவில் கிடைக்கும். இந்த பையனோட கையில லக்ஷ்மி அடையாளம் இருக்கு. எனக்கா? ஐயோ, இவனுக்கு லக்ஷ்மி அடையாளம் இருக்கா? இவனுக்கு எங்க அப்பா என்கிட்ட எப்போ ஒரு விஷயம் சொல்லுவார். நான் ஆட்டோ டிரைவரா இருந்தேன்டா, நீ பிறந்த உடனே நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா என் ஜாதகத்துல தான் அந்த லக்ஷ்மி அடையாளம். எங்க அப்பா கன்ஃபர்மேஷனுக்காக நிறைய இடத்துல ஜாதகம் கேட்டார். எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. நான் பிறந்தது ஆடி வெள்ளிக்கிழமையில, கோதுளி பிறையில. உனக்கு ஆயுசு கெட்டிப்பா. நான் தப்பான முடிவு எடுத்தாலும் அந்த கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு. ஏன்பா, உன்னை முதல் முறை நான் பார்த்தப்போ அவன் போட்டிருந்தானே அந்த துணி, அது துணி என்னோடதுதான். ஆனா அது மேல இந்த ரத்தக்கார பிரஜோடது.
ஆக்சிடென்ட்ல காப்பாத்தும் போது அந்த ரத்தக்காரை என் மேல பட்டுருச்சு. இப்போ நீங்க பலி கொடுக்கறதா இருந்தா அது இவனல்ல, என்னதான் கொடுக்கணும். வேண்டாம்பா, காட்டுல வளர எங்களை காப்பாத்திருக்கப்பா நீ. இந்த ஊருக்கே மூத்த பையன் பாணி. நமக்கு கோவில் கிடைக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். அதை அனுபவிக்கிறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். என்ன வேணா ஆகட்டும். பலி கொடுத்து கடவுளை பார்க்கணும்னு சொல்றவங்க இப்படி சொல்றது நல்லா இல்லை. பசங்களை எப்படி காப்பாற்றணும்னு தெரிஞ்ச எனக்கு உங்களையும் எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். என் ஒருத்தனோட ஆயுள் குறையறதுனால இந்த மொத்த ஊரோட ஆயுளும் கூடும்னா அதுக்காக நான் சாக தயார். வேண்டாம்ப்பா பிரஜோ, என்னப்பா வேண்டாம். உங்க கையால் இந்த பாவத்தை செய்யாதீங்க. அதை கொடுங்க. உங்க வாழ்க்கை என் சாவுல தான் இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கோவில் கிடைக்குமா கிடைக்காதோ எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து உயிரோட போகணும். இந்த ஊரும் மற்ற ஊர் மாதிரி சுதந்திரமா இருக்கணும். என்னோட சாவு தான் இந்த ஊரோட கடைசி சாவா இருக்கணும். வேணாம், இன்னைக்கு முகூர்த்த நேரம் தாண்டிருச்சு. நாளானைக்கு ஏகாதசி. என்னை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? நீங்க இப்படி அமைதியா இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க அனிதா, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மையிலேயே உங்ககிட்ட லக்ஷ்மி அடையாளம் இருக்கா? நான் போய் சொல்லி செத்தேன்னா உங்க ஊர்க்காரங்கள் கோயில் கிடைக்குமா? அப்படின்னா சாகிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தீங்களா? அப்படி சாகணும்னு நினைக்கிறவரு என் மனசுக்குள்ள ஏன் வந்தீங்க? உங்களை பார்க்கும்போதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன்னா இனிமே நினைவுகளில் மட்டும்தான் இருக்க போறேன். எனக்கு தெரியும் அனிதா, உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதுனால தான் நாளைக்கு தசமி அன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்றாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 நாள்ல விதவை ஆகிறதுக்கு பதிலா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. என்னை மன்னிச்சிருங்க. எங்க பசங்களை காப்பாத்தினவன் எங்க கண்ணு முன்னாடியே சாவறது எங்களுக்கு விருப்பம் இல்ல. நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். உங்களால எங்க போனாலும் நிம்மதியா இருக்கவே முடியாது. நமக்கு இருக்கிற சாபம் எங்க போனாலும் விடாது. புரிஞ்சுக்கோங்க. அங்க என்னன்னா ஆனந்தமா புள்ள ஃபிக்ஸ் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா. நாளைக்கு காலையில மட்டும் நாம அவனை பலி கொடுக்கல, நம்ம எல்லாரும் வாழ்ந்துதான் ஆகணும். அந்த பையன் வந்திருக்கிறதே அவசரத்தை நம்மளை காப்பாத்துறதுக்காகத்தான். அதுதான் விதியில எழுதப்பட்டிருக்கு. நம்மளால மாத்தலாம் ஒண்ணும் முடியாது. சாப்பிடலனாலும் வயிறு ஒரு மாதிரியாவே இருக்கு. எனக்கு தைரியம் சொல்ல வேண்டியது நீங்க. நீங்களே இப்படி அமைதியா இருந்தா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகுறது? ரஜு பேசுற மாதிரி இருக்கு. நாளைக்கு நடக்க போறத நினைச்சா ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்க, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். ஏன்பா இப்படிலாம் பேசுற? நீ இந்த ஊருக்கு வந்த நோக்கம் என்ன? இப்ப நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க என்ன நினைச்சோமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேட் பண்ணது நீங்க தான். இந்நேரத்துக்கு ஜீப்ல இருக்கிற என் பேக் கிடைச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். ஐயோ, தொலைஞ்சு போன ஜீப் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கே இவ்வளவு நாள் ஆச்சு. இந்த பேக்கை திருட்டுத்தனமா எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இனிமே லேட் பண்ணாத. லேட் பண்ண தலையை வெட்டுற அளவுக்கு மோசமான ஆளுங்க. எனக்கு இந்த பேக் இப்ப கிடைச்சிருச்சுல்ல, வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சிவலிங்கம் ஊர்க்காரங்களுக்கு, அங்க இருக்கிற லக்ஷ்மி நமக்கு. இங்க இருக்க நிதிக்காகத்தான் நம்ம வந்திருக்கோம்னு உன் நண்பர்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. டேய், என்னடா நீ என்ன பண்றீங்க? டேய், யாரோ விஸ்வரூபம் தரிசனம் காட்டணும்னு சொன்னாங்க. இப்பதான் பார்த்தேன். ஓ சுயநலத்துக்காக, நீ பணம் சம்பாதிக்கிற ஆசைக்காக என்ன பலி கொடுக்க பாத்தியா? டேய், அப்படி இல்லடா. டேய்,
நான் இப்படி சொல்வேன்னு நினைச்சியா? சாவை கொண்டு வந்ததும் இவன் தான், உதவி பண்ணதும் இவன் தான். எனக்கு நீ மாத்திரை கொடுத்தல்ல, எனக்கு அம்மா போட்டதுமே எனக்கு டவுட் இருந்ததுடா. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஊரு இந்த கோயில் பத்திலாம் உனக்கு முன்னாடியே தெரியுமாடா? நிறைய ஸ்டடி பண்ணியிருந்தேன்டா. சிச்சுவேஷனை கரெக்டாக பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சிருக்குன்னு என்னோட குரு என்கிட்ட சொன்னப்போ, அது ஊருக்காரங்களுக்கு கிடைக்காம எங்கள் கைக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த ஊருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு புரிஞ்சுது. எப்படியாவது அந்த ஊரில் நான் போய் கொஞ்ச நாள் தங்குறோம்னு நினச்சப்போ தான் நீங்கள் எனக்கு கிடைச்சிங்க. கூல்ட்ரிங்க்ஸில் தூக்க மாத்திரை கலந்த. அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். கோபுரா ஒரு பக்கம் கிடக்குது, கருட காம்போ இன்னொரு பக்கம் கிடக்குது. வந்தாள கோழின்னு ஒருத்தன் வந்திருந்தான். அவ சொன்னா அது நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு, கோயில் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு, உள்ளேயே நகருதுன்னு. ஆனால் ஓலைச்சுவடியில் கருட பிரவக்ஷனம் நடக்கிற இடத்துல பரசுராமரோட ஆயுதம் கோவிலை காப்பாத்துதுன்னு இருந்தது. வந்த நாள்ல இருந்து நான் அந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கோவில் இப்ப கிடைக்கும். நம்ம நினச்சது நடக்கிற வரைக்கும், சென்னை போய் சேர்ற வரைக்கும் நடந்தது எதுவும் சிவாஜிக்கு தெரிய வேணாம். மச்சான், உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு வழி தவறி வந்தப்போ இந்த மரத்துல தானே நீ மார்க் பண்ண. இது இங்க தானே நமக்கு ஆயுதம் கிடைச்சது. ஆமா, அன்னைக்கு அந்த கருடா இந்த இடத்துக்கு வந்தது. கோவில் பூமிக்கு அடியில் இருந்தாலும் மேலே இருந்தாலும் கருடா ஒரு நாளைக்கு 3 முறை சுற்றி வரும். அதை வச்சு பார்த்தா கோயில் இங்கே தான் எங்கேயோ இருக்கும். பிரஜு, எனக்கு கிடைச்ச ஓலைச்சுவடிப்படி ஆயுதம் கிடைச்ச இடத்துல தான் கோவில் இருக்குன்னு எழுதியிருக்கு. ஒருவேளை கோவில் இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை இந்த மெட்டல் டிடெக்டர் கண்டுபிடிக்கும். கோவில் இங்க கீழே தான் இருக்கு. இத மெட்டல் புல்லர்னு சொல்லுவாங்க. பூமிக்கு எவ்வளவு கீழே மெட்டல் இருந்தாலும் இது அது மேலே இழுத்துடும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. என்னடா அது? இதுதான்டா. இதுதான் கோவிலா? இதுக்குள்ளதான் போணுமா என்ன? கோவில் சாமி, நீங்க இங்க இருந்து பாத்துக்கோங்க. நீ வாடா, நம்ம உள்ள போலாம். மச்சான், பேக்.
எஸ் எஸ் தொங்குண்டோ. அப்பா கடவுளே, இத்தனை வருஷமா உனக்கு பூஜை பண்ண மனுஷங்களுக்கு நீ தரிசனம் கொடுக்கல, இந்த நிதியையும் கொடுக்கல. ஆனா எங்கேயோ இருந்து என்ன வர வச்சு என் கையில இதெல்லாம் கொடுக்குற. அப்படி இருக்கும்போது இதுல என் பேர் எழுதியிருக்கேன். நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா. டேய், நீ திருட இல்லடா, புத்திசாலி. புத்திசாலிடா. நம்மளே எடுத்து போயிடலாமா? உனக்கு இந்த காட்டுல இருந்து வெளியே போக வழி தெரியுமா? இல்ல. நாளைக்கு இந்த ஊர் ஜனங்களை நம்மளை இங்க இருந்து அனுப்பி வைப்பாங்க. சீக்கிரமா இதெல்லாம் ஜீப்ல மறைச்சு வைக்கணும். வா வா. வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. கொடூரமா இருக்கு. ஊருக்கு வேற இன்னும் ஆபத்து என்ன காத்திருக்கோ தெரியல. வாங்க என்னன்னு தெரியல, ஏதோ சத்தம் கேக்குது. சீக்கிரம் வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். சீக்கிரமா வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ புதுசா வந்திருக்க மாதிரி தெரியுது. என்ன இதெல்லாம் ஒண்ணுக்கு புரியலையே. நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. டேய் தொடாதடா, ஹை வோல்டேஜ் இருக்கு, ஷாக் அடிக்குடா. டேய் முட்டாமையா சொன்னா கேட்க மாட்டானே. டேய் யாரா நீ? சார் ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. என் பேர் ஹென்றி. அமெரிக்கால நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். நாசால இருந்து எனக்கு அனுப்பிட்டு இருந்த சிக்னல்ஸ் இஸ்ரோக்கு வந்து சேரவே இல்ல. எல்லாமே இந்த காட்டுல டிராப் ஆயிடுச்சு. இஸ்ரோ வரைக்கும் வந்து சேரவே இல்ல. அப்படி என்னதான் இந்த காட்டுல இருக்கு டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. கோவில் கிடைச்சிருச்சியா? கடவுள் கிடைச்சிட்டாரு. கடைசியா கிடைச்சிருச்சு. கடவுளே, நம்ம கஷ்டம் அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்பா. கோவிலே நமக்கு காட்டி கொடுத்துட்டாரு. உயிரை அவர் காப்பாத்திட்டாருப்பா. கடவுளே, நம்ம கையில என்ன சார் இருக்கு? எல்லாம் அவர் பண்றதுதான். இத்தனை வருஷம் காக்க வச்சிட்டியப்பா. நம்ம எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் சேர்த்து பார்த்திருந்தா என்ன இருக்கும்? ஐம் ஹென்றி பில்லியட்ஸ். ஹவ் ஆர் யூ? நீ நிஜமாவே அமெரிக்கால இருந்து வந்திருக்கியா? சார் இவர் உங்க ஃப்ரெண்டு தானே? இந்நேரம் நீங்க அவருக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன். சில பேர்லாம் கொஞ்சம் சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க, இன்னும் சில பேருக்கு முழுசா சொன்னாலும் புரியாது. நம்ம ஆக்டிங் எப்படி? சூப்பர். ஜீப் ரெண்ட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊருக்கு வந்து கொடுத்துறேன். சரி மறந்துடாதீங்க, நான் வரேன். என்னமோப்பா. ஒரு நிமிஷம்ப்பா. உயிரை நான் எடுத்திருந்தா என்னால திருப்பி கொடுத்துருக்க முடியாதுப்பா. என் ஆயிலும் உனக்கே சேரணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்ப்பா. நீ நல்லா இருக்கணும்பா. இங்க பாருப்பா, அன்னைக்கு நீ மயங்கி போய் எங்க ஊர்ல கடந்தப்போ உன்னுடைய ஒரு பொருள் எனக்கு கிடைச்சது. நான் குடிக்கிறத விட்டுட்டேன். நான் குடிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு நம்புவீங்களா? அசர விசர பேபி. வாசனையே தூக்குதே. எங்க சாமியை எங்களுக்கு தேடி கொடுத்துட்டு உன் தேவதையை நீ இங்கேயே விட்டுட்டு போறியப்பா. எங்களுக்கு நடிக்க தெரியாது. இருந்தாலும் அன்னைக்கு சாங்கியத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதாயிடுச்சு. பத்திரமா பாத்துக்கோப்பா. ஹலோ, நிறுத்துங்க ஒரு நிமிஷம். டாலிங்க பாய், போயிட்டு வாங்க. எப்படியும் கிளம்பிட்டீங்கல்ல, ஒரு 2 வாரத்துக்கு மெயின் ரோட டிராப் பண்ணிருங்க சார். அனுப்பி வைக்கவா? 2 வாரம் தான், அப்புறம் வந்து. ஓகே டார்லிங், ஓகே. என்னாச்சு? 3 மாசமா? ஐயோ முடியாது, என்ன கூட்டிட்டு போங்க. விடுங்க, நான் போறேன். டேய் எல்லாம் கூட்டிட்டு போங்கடா. டேய் கூட்டிட்டு போவாதீடா. டேய் 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 கூட்டிட்டு போடா. யாராடி விட்டு போறீங்க?
ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கும் கழுதை ராஜாவாகுவதில்லை. அதே நாளில் 18 மணி நேரம் தூங்கும் சிங்கம் காட்டுக்கே ராஜாவாக இருக்கும். முட்டாள் கைகளில் மாணிக்கம் கிடைக்காது. புத்திசாலிகள் இருக்கும் இடத்தில் கடவுள் இருப்பான். இது படைப்பின் விதி. உண்மையோ பொய்யோ, ஆனால் வாழ்க்கையின் ரகசியம்.